வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா தரப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அவர் தாவேக்கா சொல்லலை, தாவேக்கா சொன்னதாக பூரா சேனல் செய்தி போட்டாங்க. ஒரு 5 ரிட்டையர்டு டிஜிபி, ஒரு 5 துணை இராணுவ படையில் இருந்த ஐஜி லெவலில் இருந்தவங்கலாம் கூப்பிட்டு வச்சு கூட்டம் எப்படி கூடுறது, எப்படி நேர்த்தியாக நடக்கிறதுலாம் பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு கிளப்பி விட்டாங்க. அப்படி பயிற்சி கொடுத்துமா சென்ட்ரல் மீடியனை உடச்சிக்கிட்டு லைட்டை யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கோ கொடுத்து என்ன பண்ணுறது? தற்கொலைகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? இப்போதாங்க நீங்கள் ஒரு இதாக இவங்களை அந்த மாதிரி நம்ம சொல்லலை. ஒரு நாய்க்குட்டியாக இருந்தால் கூட குட்டியிலே பயிற்சி கொடுக்கணும். வளர்ந்து அது இப்போ 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவங்கள காலை கடிச்சு விடும். இது அனிமல்ஸ்க்கே அப்படி இருக்கும்போது தற்கொலைகளுக்கு நம்ம எப்படி இது பண்ண முடியும்? வளர்ந்து அது வளர்ந்து கெட்டது ஆளுகளை எப்படி போய் பயிற்சி கொடுக்குறது? கேட்கவே கேட்காது. நீ அடுத்த ஜென்ரேஷனை தான் பயிற்சி கொடுக்கணும். அதனால் அது பொய்யான தகவல். அது எஸ்ஐஆருங்கிறதே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகவே பாஜக கொண்டு வந்திருக்குன்னு புஷியானது பெரிய அறிவாளி புஷியானது. அந்த மாதிரி அது இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. யுகத்துக்கு ஒரு முறை தான் பிறப்பாங்க. ஆதவர்ஜனா மாதிரி, புஷியானந்த் மாதிரி ஆட்கள். அதெல்லாம் ஒரே கட்சி. அது விஜய் கிடைச்சா அது வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் ஒன்று சேர்றது வரணும் இல்லை. பாண்டிச்சேரியில் பிறந்த ஒருத்தர், எங்கேயோ அனாதையாக பிறந்த ஒருத்தன், இப்போ எங்கேயோ ஆஃபீஸராக வேலை பார்த்த ஒரு ஆள், எவனையும் ஏமாற்றி முதலமைச்சர் ஆகிறன்னு ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு வந்த ஒருத்தன், 3 டேவில் அந்த 3 பேரும் வெவ்வேறு இடத்துல கடத்தி கொண்டு வர மாதிரி வெவ்வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்து எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை தான், அந்த கிரகங்கள் சேர்க்கையின் போது தான் இதெல்லாம் நடைபெறும். அதனால் இவங்களை அதுவும் பூரா தற்கொலை கூட்டத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி இறைவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காம. இந்த உலகம் உலக பெரிய ஒரு படிப்பினை தான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ராஜ்மோகன் சொல்கிறார், விரைவில் மீண்டும் தலைவர் மக்கள் சந்திப்பு இயக்கம் கரூர் மாதிரி பிரச்சாரத்துக்கு தொடங்க இருக்கிறோன்னு வேற நேற்றுக்கு. ஆமாம், அவர்கிட்ட போய் மைக்க நீட்டினா என்ன பண்ணுவாப்புல? பட்டிமன்றம்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க, மாமியாருக்கு பேசணுமா மருமகளுக்கு பேசணுமான்னு. இது திடீர்னு கேள்வியை கேட்டுடுவாங்க. என்ன பண்ணுறது? எதையாவது உளறி வைக்க வேண்டியதான். வருவார் தலைவர், வருவார், அங்கே வருவார், கரூர் மாதிரியே வருவார். நல்லவேளை கரூர் மாதிரி சம்பவம் நடக்கும்னு சொல்லாமல் போனாப்புல. அதே மாதிரி ஊராக பிரச்சாரத்துக்கு திரும்ப அந்த வேன் எடுத்துகிட்டு வருவாருங்கிறாரு. இப்போ ஆமாம், ராஜ்குமார் தெரியும், சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் தானே, அதாவது ஆதவுக்கு தெரியும், முதல்ல ஆதவுக்கு தெரியும் எப்படின்னா காசு பேமெண்ட் ரெடி பண்ணணும். ரெண்டாவதாக ராஜ்மோகன் தான் சொல்லுவாங்க. அவர் தானே காம்பேர் இந்த இதை பேசணுன்ற சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயம். அவர் தயார் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இவர் தனி விமானத்தை தயார் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அது ஒரு பந்தல் போடுறதுக்கு புஷி 4 பேர் 4 பேர் 4 இடத்துக்கு ஃபோனை போட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அருண்ராஜ் ஐயார் சொல்கிறாரு, தாவேக்காவினரை திட்டமிட்டு குறி வச்சு ஃபார்ம் கொடுக்காமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முந்தின நாள் விஜய் சொல்கிறாரு, தாவேக்காவினர் தமிழ்நாடு தான் தாவேக்காவா இல்லை தாவேக்கா தான் தமிழ்நாடான்னு நினைக்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வராமல். தமிழ்நாடுனா எதுன்னு தெரியுமா உனக்கு? எந்த லிமிட் வரைக்கும் இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தமிழ்நாடு தான் தாவேக்கா. அதாவது உலகமே உருண்டைன்ற மாதிரி பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருந்துருச்சுன்ற கதையில் தான் விஜய் கதை. ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் படி தாவேக்கா தான் தமிழ்நாடுன்னு அவர் சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொல்லுது 92% பேருக்கு நாங்கள் ஃபார்மை கொடுத்துட்டோங்குது. அப்போ மீதி இருக்க 8% தான் தாவேக்கான்னு அவர் சொல்ல வராரா? ஃபார்ம் அதுதான் என்னென்னா, அவங்களுக்கு 8% கூட இருக்காது. அவங்களுக்கு 4.5% 5% தானே ஓட்டு. இன்னும் 3% வேறு யாராக இருக்கும். சீமான் கட்சியாக கூட இருக்கலாம். 8% தேர்தல் எங்கே சொல்கிறது 3% சீமான், 5% விஜய். இல்லை, இப்போ அவர் கட்சியினருக்கு முதல்ல அவரை பார்க்க வர கூட்டத்தில் எல்லாருக்கும் 18 வயசு ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதனோட நம்ம சேர்த்து இல்லை, அதில் 80% ஓட்டு இல்லை அவங்களுக்கு. 1,00,000 பேர் கூட்டுறாங்கன்னா 80% ஓட்டு கிடையாது. எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, ஆமாம், காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவன் பிள்ளைங்க, ஐஸ்கிரீம் வாங்கி திங்க வந்தது, போனது, சாக்லேட் வாங்க வந்தது, இது தான் இருக்குது. இதில் மீதி 20% தான் அந்த 21 வயசு தாண்டுறாங்க. அதில் ஒரு 5% தான் புஷியானந்த் மாதிரி 50 வயசு தாண்டவங்க. இப்போ இதில் ஒட்டுமொத்த ஓட்டு அப்படின்னு பார்த்தாலே 5 லட்சம் இருக்கும். அப்போ பிரித்து போட்டோம்னா 4%, 3%. இவன் வாங்கினால இவங்க வழிகாட்டி பீகாரில் பிரசாந்த் கிஷோர் எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்து ஒரு 3% ஓட்டு வாங்கினான். 2 இடத்துல விஜய் 4.5% வாங்கணும். 2 இடத்துல டெபாசிட் வந்துருச்சு. 238 தெரியாமல் வந்துருக்கும். ஒருவேளை உள்ளூரில் இருந்து வேறு ஏதாவது கட்சியிலேருந்து ஏமாந்து வந்து சேர்ந்துருப்பாங்க. அவர் யூடியூபர்லாம் நின்று அவர் இன்ஸ்டாவில் பல மில்லியன் ஃபாலோ பண்ணுறாங்கலாம். 1000க்கும் கம்மியாக தான் ஓட்டு வாங்கி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன். ஓட்டு இன்ஸ்டாவில் தானே போடுவான், நேரம் போட மாட்டான்ல. அப்போ அதே நிலைமை தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இவங்களுக்கு. அதுதான்
இவங்க தற்குறிகள். இவங்களுக்கு என்ன, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா 1 கோடி பேர் பார்க்குறான்றான். இவங்க 1,00,000 பேர் தான் 10 தடவை பார்ப்பான், 100 தடவை பார்ப்பான். அப்போ அதை வச்சு கணக்கு பண்ண ஓட்டு ஒன்று தானே போட முடியும். அப்போ 1,00,000 ஓட்டு தான் விழுகும். இவன் 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்க தான் இவனா நினச்சிக்குவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும், அடப்பாவிலாம் தொகுதிக்கு 1500 ஓட்டு தான்டா விழுந்திருக்கு நமக்கு அப்படின்றது. ஏன்னா இது பாட்டை பார்க்குறான், 1 கோடி பேர் பார்க்குறான், ஃபார்முக்கு விஜய் பேசினதை 2 கோடி பேர் பார்க்குறான்னு இவங்களா சொல்லிக்கிற வேண்டிதான். புலி நகம் உலகு போகும், புலி பல்லு உலகு போகும். கடைசியில் அது கொட்டை எடுக்காத புலின்றது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்துலேயும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எஸ்ஐஆரை நாங்கள் பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது, போதுமான ட்ரைனிங் இல்லைன்னு அலுவலர்கள் நாங்கள் புறக்கணிக்கிறோம், பணி புறக்கணிப்பு, எஸ்ஐஆரை செய்ய மாட்டோம், போதுமான ட்ரைனிங் வேணும், கூடுதல் காலம் வேணும்னு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸே அப்படியே நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது நடக்காமல் போயிடும். அவன் வெளியூர்காரனை குழந்தை இறக்குவான். வரைக்கும் நான் கணக்கு போட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே லாஜிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க நினைவு வச்சது தான் சட்டம், அவங்க நிறைவேற்றுறது தான் சட்டம். இப்போ இந்த இதில் சொல்லுவாங்க கரூர் சம்பவத்துக்கு தமிழ்நாடு அதிகாரிகள் இல்லாமல் வேற ஐபிஎஸ் அதிகாரி வச்சாங்கன்னா, அதே மாதிரி பீகார்லேருந்து யூபியிலேருந்து அங்கே திறம்பட செயல்பட்டாங்க, 1 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கனால பீகாரிக்கு கொண்டு வந்து இறக்குவான். ஒரு தனி ட்ரெயினை போட்டு கேரளா ஃபுல்லாக போய் கணக்கு எடுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டிலையும் இவங்க தான் முக ஸ்டாலின் அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா பீகார்லேருந்து ஆள் அடிக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகளாக ஏன்னா நிறைய ஆள் இருக்காங்க இங்கேயே. நீங்கள் டீச்சரு வாத்தியார் கணக்கெடுக்க வரலைன்னா இந்த இதில் வேலை பார்க்குறாங்கல்ல, யார் மெட்ரோவில், அவங்கள வரைக்கும் கணக்கெடுக்க வைப்போம். அந்த ஃபார்ம் தமிழில் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க போய் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு வாங்கி கிழிச்சு போடுறது தானே. அது என்ன இப்போ ஃபார்ம் போட்டு சேர்த்தா விட போகிறான், அவங்க பார்த்து மாற்றி விடுறது தானே. ஸோ இது இப்போதைக்கு தடுக்க முடியாதுங்கிற எண்ணம் வருது. ஏன்னா எஸ்ஐஆர்னு ஆவணங்களில் பீகாரில் நீங்கள் வாக்காளராக அவங்கள உறுதி பண்ணிட்டா நீங்கள் அதை மட்டும் காட்டினா போதும், இங்கே வாக்காளராகங்கிறான். ஏன்னா அங்கே உங்களை செக் பண்ணிட்டாங்க, அப்போ நீங்கள் இந்திய குடிமகன் தான் தெரிஞ்சு போச்சு. பீகாரில் ஓட்டு போட்டு வந்து இங்கேயும் சேர்ந்து கூட ஓட்டு போட்டு அவங்களே அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க சார். அது 13வது ஆவணமாக அதை கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் பங்களாதேஷில் அந்த அம்மா சுட்டு கொண்டுச்சுன்னு தூக்கில் போடணுன்றாங்க. இப்போ இவங்கள எந்த தூக்கில் போடுறது, யார் விசாரிக்கிறது? இந்த மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறான். 2 இடத்துல ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா எப்படா போடுவான்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதை சொல்கிற இதுக்கும் ஒரு மானக்கட்டவங்க, அது மானக்கட்டவன் இல்லை, அவன் எதை வேணாலும் செய்வாங்க பிஜேபின்றது இது ஒரு காரணம். இல்லை இப்போ ஒரு கட்சி தலைவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, நீ எலெக்ஷனில் நிற்க போகிற, தேர்தல் ஆணைய ஆஃபீஸே உனக்கு எங்கே இருக்குன்னு தெரிலன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது? 6 பக்க கடிதத்தை ஆங்கிலத்தில் வளைச்சி எழுதி தப்பான அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்காகன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை டோட்டலாக இவங்க வீணாக போனவன் தான். இது அரசியலுக்கு லாயக்கு கிடையாது, இதுக்கு லாயக்கு கிடையாது. எவனோ இங்கிலீஷில் விஜய் கலத்து தெரியாது, இல்லை படித்து பார்க்க அர்த்தனாலும் தெரியுமானு தெரியாது, எவனோ ஒருத்தன் அடிச்சு விட்ருப்பான். தமிழில் எழுதிட்டு இல்லை இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு தெரியும், ஞானேஷ்குமாருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னோடனே ஞானேஷ்குமாராக லெட்டர் படிக்க போகிறாரு, அவன் வாட்ச்மேன் வாங்கி கிழிச்சு போட்டு போயிடுவான், ஏதோ வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்கன்றிருப்பாங்க. ஒரு 6 பக்கத்துக்கு அடிச்சு டைப் பண்ணி அவுட்புட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரி நீயே அந்த ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து அடிச்சுக்கு அனுப்பிடு அப்படின்றது தான் விஜயோட பாலிசி. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டாப்புல, எதையும் படித்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம மேலே சிக்கல் வந்துடும்ல. சும்மா மொட்டையாக இருக்கும் லெட்ரு பேடில் இருக்கும், அவ்வளோதான். கோடி மீடியாவை பார்த்து போட்டுக்குவாங்க, விஜய் அனுப்புன மாதிரியே போடுவாங்க. அப்புறம் கடைசியில் தான் கேட்டால் நான் அனுப்பவே இல்லை, யாரும் அனுப்பிட்டாங்க. இல்லை இப்போ இந்த விஜயனுடைய அந்த கடிதம்னா நீங்கள் ஞானேஷ்குமாருக்கு இதுன்னு போகிறீங்க, லோக்கலில் உங்களை கூப்பிடலன்னா நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் அனுப்புகிற ஆளுக்கு அனுப்புகிறீங்க. ரெண்டும் வேறு மாநில தேர்தல் ஆணையரோ இல்லை தலைமை தேர்தல் அதிகாரியோ, அது அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கூட தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம் வருது அந்த கட்சியில். யாருமே இல்லை, தலைமை குழு 100 இருக்குது, இருந்தால் தானே யார் இருக்கா? 100 பொறுப்பாளர்கள்லாம் நியமிச்சாங்களே சார். அவங்கெல்லாம் பாவம், குடும்பம் வீட்டை விட்டு வெளில போனாங்கன்னா வீடு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, திரும்பி வர்றதுக்கு அவங்கள போய் பாவம். புஷி ஆனதெல்லாம் ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ, அவருக்கு அவர் என்ன அங்கே தானே புஷியில் பாண்டிச்சேரி அட்ரஸ் தான் தெரியும். பாண்டிச்சேரி அட்ரஸில் கொண்டு கொடுக்காம போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் கமிஷனர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம்னா அவர் கொடுத்துருவார், அவர்கிட்ட கொடுத்து விட்டுருவோம். நீங்கள் ரிசார்ட்டுக்கு போகிற வழியில் தான் பங்களா அவருடைய ஆஃபீஸ் இருக்குது, அதில் கொடுத்துட்டு அப்படி போயிடலான்னு சொல்லி கொடுக்காம போனாங்க. இவங்க ஏற்கனவே கரூருக்கு போகிறதுக்கே கொண்டு போய் இங்கே டிஜிபிட்ட லெட்டர் கொடுத்தாங்க. கரூருக்கு போனோம்னா கரூர் மாவட்ட எஸ்பிக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது அது இவங்களுக்கு தெரிஞ்சா ஏன் இப்படி இருக்காங்க? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்த மாதிரி இவருக்கு ஒருத்தர் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கல. யாரும் போய் சேர மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, வேணா சின்ன அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவர் போய் ஒரு தற்கொலையார். எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவில் பயணித்தவர், நீண்ட காலம் 10 வருஷம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தவர்,
கட்சி தெரியும், பேச்சாளராக இருந்திருக்காரு, மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் நேரடியாக கூச்சு வரல. இதெல்லாம் இருந்து எம்ஜிஆருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது. அனுபவம் வாய்ந்த பல தலைவர்கள் அவர் கூட வந்தாங்க. ஆரம்பி போன்றவர்களும், அந்த காலகட்டத்தில் இருந்து நெடுஞ்செழியன் போன்றவர்களும், எஸ்டிஎஸ் போன்ற பல தடவை எல்லாமே வந்தாங்க. அதனால் அவங்க எல்லாமே அறிவுஜீவிகள் எல்லாம் பண்ணாங்க. ஏழு கூட இருக்க 4 தற்கொலையை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒருத்தன் வந்து தன்னோட அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்காக எதை எடுத்தாலும் திமுகன்வான். அவன் வீட்டில் பிரச்சனைனா கூட திமுகவை தான் இழுப்பான். ஏன்னா அவனை தலைவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன்கிட்ட காசு வாங்கி தின்றுருக்கோம். அவன் எங்கே பண்ணிருக்கான், மாமனார் காசை ஆட்டையை போட்டு வந்து இங்கே செலவு பண்ணுறான். ஸோ ஒருத்தர் ஒரு லிங்க்லேயே இருக்காங்க. யாரையும் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு, யாரையும் வந்து எதையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. செலவெல்லாம் ஆதரவு பண்ணுறதுனால தான் பொருளாளரையே கேட்டுக்குள்ளே விடாமல் ஐடி கார்டை கொடுன்னு அந்த ஹோட்டலில் கேட்டாங்களோ. பொருளாளர்னா பொருளாளருக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அவர் கையெழுத்து போடணும். பொருளாளர் டம்மி பீஸ் தானே. செலவு பண்ணாங்கன்னா ஒரு கணக்கு எழுதி கடைசியில் கையெழுத்து அந்த தம்பி கையெழுத்து வாங்கி உள்ளே போட்டிருக்கேன்ருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி பொருளாளர் எவனுக்கு தெரியும்? ஆனால் அவர் கொஞ்சம் தன்மானம் உள்ளவர். உள்ளே விடமாட்டேன்னு காரை நிறுத்திட்டாப்பு. யாரை கூப்பிட்டுக்க, நான் பொருளாளர் உள்ளே போவேன். பேசவே இல்லையா? அது கொஞ்சம் அடிச்சுட்டு இப்போ என்னால் அவர் கொஞ்சம் திறமையான ஆளாக இருக்காப்புல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் சினிமாவில் விஜயனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணவனுங்கிற மாதிரி, அதனால அது கொண்டு வந்து பொருளாளராக போட்டிருக்காங்க. ஏன்னா ஆமாம், அந்த கணக்கு கட்சி கணக்கையும் பார்க்கணும், ஏற்கனவே சினிமா பொய் கணக்கையும் எழுதணும், எல்லாத்தையும் எழுதணும். அப்புறம் ஏன்னா ஏற்கனவே 2 டைம் அவரால் தான் மாட்டினாங்க. அவருக்கு முன்னாடி இருந்தவரால் தான் விஜய் இன்கம் டேக்ஸில் மாட்டினாருனாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் அலையை தூக்கி ரிசைன் பண்ணி இங்கே போட்டாங்க, டியூட்டி போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரியாக போய்ட்டு. அப்போ இதுதான் இவருடைய ரோல். நாங்கள் ஒன்றும் கிடையாது, எல்லா வேலையும் எல்லாரும் அவங்கவுங்க தோன்றதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஒரு விரிவான ஒரு இடையில முன்னேறத்துக்கு கொடுத்துருக்கோம். நன்றி சார்.